இங்கிருந்து அந்த பாலக்கரை வழியாக விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்து செல்ல இருக்கின்றது. திரையினுடைய இரண்டு பக்கமும் பார்க்க முடிகின்றது. ஒரு பக்கம் விஜயை வரவேற்று அழைத்து வருவதற்காக திரண்டு இருக்கக்கூடிய தொண்டர்கள் 5 வாகனம் தான் வர வேண்டும் என்ற நிபந்தனைகளை கட்டுப்பாடுகளை எல்லாம் கடந்து விஜயை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏராளமான இருசக்கர வாகனங்கள் இருக்கின்றன, கார்கள் அணிவகுத்து நிற்கின்றன. மற்றொரு பக்கம் மரக்கடை பகுதியிலே அங்கு இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு வாகனம் கூட வெளியில் தெரியாத அளவிற்கு ஆயிரக்கணக்கில் தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கில் திரண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியும் பார்க்க முடிகின்றது. அந்த பகுதி மரக்கடை என்பது கிட்டத்தட்ட ஒரு 3 சாலைகள் சந்திக்கக்கூடிய விதமான ஒரு அமைப்போடு இருக்கின்றன. அந்த 3 சாலை பகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள். விஜய் சொல்லக்கூடிய அந்த கொள்கை தலைவர்களுடைய படங்களை வைத்திருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை உயர்த்தி பிடித்திருக்கின்றார்கள். திருச்சியிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த பயணத்திலே விஜய் பேச போகின்ற அரசியல் கருத்துக்கள் தான் அடுத்த ஒரு வார காலத்திற்கு தமிழக அரசியல் களத்திலே அவருடைய விமர்சனங்கள் எவ்வாறு இருக்க போகின்றன என்பதற்கான ஒரு பேசுபொருளாக இருக்கின்றன. அதே நேரம் விஜயை பொறுத்தவரை பெரிய அளவிலே திமுக, பாஜக தவிர்த்த மற்ற கட்சிகளை விமர்சிக்கவில்லை. ஏனென்றால் அந்த கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் விஜயை நோக்கி வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஒரு சில தேசிய கட்சிகள் கூட விஜயினுடைய தலைமையை ஏற்று வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. பல கட்சிகளில் திமுக, அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகின்றார்கள் என்று செய்திகள் பரவுகின்றன. அந்த அளவு தாவேகா தலைவர் விஜயை நோக்கி பல்வேறு முக்கிய நபர்கள் அந்த தேர்தல் நெருக்கத்தில் செல்லக்கூடும் என்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது அரசியல் களத்திலே. எனவே விஜய் அதை எவ்வாறு பயன்படுத்த போகின்றார், விஜயனுடைய வாக்கு வங்கி எவ்வாறு இருக்க போகின்றது என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாகி இருக்கின்றது. அதே நேரம் இத்தனை ஆண்டுகளில், அதாவது திமுக, அதிமுக உருவாகி தேர்தலை எதிர்கொள்ள தொடங்கிய பிறகு அந்த 2 கட்சிகளுக்கும் சரிக்கு சமமாக சவால் விடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் என்பது உருவாகி இருக்கின்றது. விஜய் என்கின்ற ஒரு நபர் அரசியல் தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றார். இன்னும் அவருடைய பேச்சு இந்த மக்கள் சந்திப்புகள் மூலமாக மேன்மைப்படும் என்று தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்ல கேட்க முடிகின்றது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் செல்லும் பொழுது அந்த மாவட்டத்தினுடைய அரசியலை மையப்படுத்தி விஜய் உரை நிகழ்த்துவார் என்று சொல்லப்படுகின்றது. அதே நேரம் விஜயினுடைய இந்த சந்திப்புகளிலே அதிக அளவில் பெண்கள் திரண்டு இருக்கின்றார்கள். திருச்சியாக இருந்தாலும் சரி, அரியலூர், பெரம்பலூராக இருந்தாலும் சரி, குன்னம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் இன்று வந்திருக்கக்கூடிய தொண்டர்களிலே கணிசமான அளவு பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. எனவே பெண் வாக்காளர்களுடைய வாக்கு வங்கி விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி திரும்புமா என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அந்த அளவு பெண்களுடைய செல்வாக்கு விஜய்க்கு அதிகமாக இருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதுமே கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னை வரை இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கென்று அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பூத்துகளிலும் கிட்டத்தட்ட 66,000 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் விஜயினுடைய அந்த வாக்குச்சாவடி முகவர்கள், வாக்குச்சாவடிக்கான பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருக்கின்றார்கள். ஏற்கனவே கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக விஜய் தன்னுடைய விஜய் மக்கள் இயக்கத்தின் மூலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்தந்த மாவட்டத்திற்கென தலைவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக கிளை வாயிலாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். எனவே அந்த கட்டமைப்பு அப்படியே தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பாக மாற்றப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் பொழுது ஒரு பெரிய பட்டாளமே வெளியில் வந்து நாங்கள் நடிகராக அவரை ஏற்றுக்கொண்டோம், ஆனால் அரசியல் தலைவராக இருக்க முடியாது என்று சொல்லி மாற்று கட்சியிலே தங்களை இணைத்துக் கொள்வார்கள். அந்தந்த ரசிகர் மன்றங்களில் மிக முக்கிய நபராக இருந்தவர்கள், ரசிகர் மன்றத்தினுடைய அடையாளமாக இருந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய அந்த தலைவர்கள் கட்சி தொடங்கியவுடன் அந்த ரசிகர் மன்றத்தை விட்டு வெளியில் வந்து நாங்கள் திரைப்படத்தில் தான் ஏற்றுக்கொள்வோம், அரசியல் களத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் விஜயிடம் இருந்த அந்த ரசிகர் மன்றத்தின் நிர்வாகிகளிடம் இருந்து ஒருவரை கூட பெரிய அளவிலான நிர்வாகிகளை தமிழக வெற்றி கழகத்தை விட்டு மற்ற அரசியல் கட்சிகள் வெளியில் கொண்டு வர முடியவில்லை. அதுபோன்ற ஒரு விமர்சனத்தை இதுவரை விஜய் மீது முன்வைக்க முடியவில்லை. விஜய் தன்னுடைய மக்கள் இயக்கத்தில் யாரையெல்லாம் பொறுப்பாளர்களாக நியமனம் செய்திருந்தார்களோ அவர்கள் அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களாக தற்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் கட்டமைப்பு என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 66,000க்கும் கூடுதலான வாக்குச்சாவடிகளில் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் பூத்துகளிலும் தங்களுடைய நிர்வாகிகளை வைத்திருக்கக்கூடிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய முதல் அரசியல் அடியை எடுத்து வைத்திருக்கின்றது. எனவே இன்று இந்த மக்கள் சந்திப்பு பிரச்சாரங்களை விஜய் தொடங்கிய பிறகு அவர் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து நிர்வாகிகளை, தொண்டர்களை, அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களை சந்திக்க இருக்கின்றார். அது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணத்தின் மூலமாக முக்கியமான 2 கட்சிகளும், அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகளும் விஜயினுடைய விமர்சனத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றன என்பதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.